ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா நம்மளோட போனை அன்லாக் பண்ற ஒவ்வொரு டைமுமே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் நமக்கு தோணிக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரோ ஒருத்தரோட ஃபேமிலி ட்ரிப், யாரோ ஒருத்தரோட ப்ரொமோஷன் வீடியோ, யாரோ ஒருத்தரோட மேரேஜ் லைஃப், யாரோ ஒருத்தரோட கனவு வாழ்க்கை, இத பத்தி தான் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்காவாசி நேரங்கள்ல. இதனாலேயே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பாஸ்ட் மோட்ல போற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி நேரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை கிடையாது. அவங்களோட ஹைலைட்ஸான ரீல்ஸ மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, இத பார்த்ததுனால நம்ம வந்து பிகைண்ட் போயிட்டு இருக்கோம். பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். இத பார்த்து பர்ன் அவுட் ஆயிட்டு இருக்கோம். நம்ம கம்பேரிசன் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் கம்பேரிசன் வைக்கையில வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையா இருந்துட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கைங்கிறது வந்து அந்த வீடியோல பார்க்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம எடிட்டட் வெர்ஷனை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ரியல் லைஃப் வர்சஸ் எடிட்டட் லைஃபை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து நம்ம ஸ்லோவா சக்சஸ் ஆனாலும் அது வந்து ஒரு பேஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டு இருப்போம். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆக சொல்றேன். ஏன்னா இதை உடனே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டா மட்டும் இதுக்கான தீர்வு கிடையாது. இதுல இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகணும். ஏன்னா ஸ்க்ராலிங் டைம்ங்கிறது நிறைய நேரம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம செல்போன்ல செலவிட்டுட்டு இருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோமோ, அதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறோம், என்னென்ன லேர்னிங் இருந்துட்டு இருக்கு டே பை டே அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனோமே தவிர, நம்மளோட நேரத்தை வேற ஒருத்தங்களுக்கு குடுக்கையில அது விரயமாகுதா, அது யூஸ்ஃபுல் ஆகுதாங்கிறது நம்ம கையில தான் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.